ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது என்ன அப்படின்னா, விஜய் டிவியில் வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து சீசனாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போகுதான். ஸோ அந்த நிகழ்ச்சியே நம்ம தமிழக கலாச்சாரம் பண்பாடுக்கு வந்து அப்பாற்பட்ட ஒன்று தான். அதாவது தமிழக பண்பாட்டை வந்து சீரழிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான். ஸோ அந்த வகையில் அந்த ஷோவில் வந்து மிகவும் மோசமானவர்களை வந்து ஒரு சிலர் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீசன் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை வந்து கூப்பிட போகிறதா இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்தவங்க வந்து எப்படியோ அந்த நிகழ்ச்சி எப்படியோ தெரியாது. ஆனால் இந்த சாதனா அப்படிங்கிற பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கே ஒரு சாபக்கேடு. ஏன்னா அதை பார்த்து நிறைய பசங்களும் சரி பெண்களும் சரி வந்து கெட்டு போயிடுறாங்க. அவங்களோட வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி தெரியும். ஸோ இந்த சாதனாங்கிற பெண்மணியே இன்னும் எதுக்கு இந்த போலீஸும் சரி மற்றவங்களும் சரி வந்து விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் ஒரு சில லைவ் வீடியோ வந்து அவங்களதில் வந்து பார்த்துருப்பேன். மிகவும் ஒரு ஆபாசமான ஒரு வார்த்தைகள், டபுள் மீனிங் டைலாக்ஸு மற்றும் ஓப்பனாகவே எல்லாமே பேசுவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் மிகவும் மோசமாக இருக்கும். இது நம்மளுடைய குழந்தைகளை வந்து மிகவும் அவர்களோட மனநிலையை பாதித்து அவங்களோட கேரக்டரையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்து கலந்துக்க இருக்கிறதா வந்து இருக்குது. ஸோ அந்த பெண்மணியும் வந்து பிக் பாஸ் போகிறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இதை வந்து நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தந்தி டிவிலையும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சமூக ஒரு விஷக்கிருமியை வந்து கூப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு ஷோவில் காட்டுறாங்க அப்படின்னா அதை பார்க்குற எத்தனை பேரோட மனநிலை வந்து மாறும். அதுவும் இல்லாமல் என்ன வேணாலும் செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் ஆபாசமாக பேசி பண்ணி கெட்டது செஞ்சால் கூட நம்ம வந்து முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருங்கால சந்ததிக்கு வந்து அது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக வந்து மாறிடும். ஸோ எப்படி வேணாலும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ நம்ம இவங்க பாரு இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அசிங்கமாக பண்ணுறாங்க, இருந்தாலும் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு விஜய் டிவியே போய் அவங்கள வந்து கூப்பிட்டுருக்குல்ல. ஸோ அதே மாதிரி நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு விஜய் டெலிவிஷனுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த சாதனாங்கிற ஒரு டேஸை வந்து கூப்பிடவே கூப்பிடாதீங்க. ஸோ அப்படி கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோவை வந்து எல்லாரும் மிகவும் வந்து கண்டிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன அப்படின்னா இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் கோபேக் சாதனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹேஷ்டேக்கை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இதன் மூலயமா அந்த சாதனாவை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ எல்லாரும் இந்த கோபேக் சாதனா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்கை வந்து வைரல் பண்ணுங்கள். இது விஜய் டிவிக்கே சென்றடையும் மாதிரி தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வருங்கால குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த சாதனாவை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்து அனுமதிக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.